யாதொன்று சொப்பன சமயத்தில் பார்வையிடுகிறதோ அதுதான் முக்கியமான நேத்திரம். அந்த மனோரூபமான முக்கியமான நேத்திரத்தினிடையே திரும்புதல் எவ்விதம் என்றால் சொல்லுகிறேன். பிராமணா கேளும். அந்த உள்நோக்கி திரும்புறது எப்படின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறார். அந்த திருப்புதல் அன்றி கண்களுக்கு ஒன்றுமே தோன்றாது. ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பார்த்து கொண்டிருந்த இப்ப இந்த மனதினுடைய செயல்பாடுகளை ரொம்ப டீட்டெயிலா கொஞ்சம் சட்டிலா உள்ள போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. நம்ம கொஞ்சம் இதை ஆழமா கேட்கணும். ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பார்த்து கொண்டிருந்த ஒரு பொருளிலிருந்து மனதை திருப்புவதுடன் கூட பார்க்க போகிற பொருளுடன் மனதை சேர்க்கவும். ஏதோ நம்ம சமையல் குறிப்பு செய்யற மாதிரி இதை இதற்கு அடுத்து பண்ணவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிமுறைகள் இருக்கு. அழகா சொல்றாரு. மனசுல ஒரு பொருளை பார்க்கணும்னா இப்ப ஆல்ரெடி நம்ம மனம் ஒரு பொருள்ல இருக்குது. இப்ப நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொருள் என்று வஸ்துன்னு வச்சுன்னு உங்க கண் என் மேலேயே மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு பொருளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது இதிலிருந்து உங்கள் மனம் விலகுகிறது, இன்னொன்றின் மீது உங்கள் மனம் விழுகிறது. அல்லது இன்னொன்றின் மீது, உதாரணத்துக்கு பின்னாடி கிருஷ்ணர் இருக்காரு. இப்ப நீங்க உங்களுடைய மனமானது என்ன மட்டும் போக்கஸ் பண்ணிருக்கு, ஏகாகிரகம் பண்ணிருக்கு அப்படின்னா, இப்ப பக்கத்துல ஒண்ணு இருக்கே அது கிருஷ்ணரா இல்ல ஏதோ ஒன்று அதை பார்க்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பம் வரும்போது இங்கிருந்து மனமானது போக்கஸ் ஆனது விலக ஆரம்பிக்குது, அதன் மீது விழ ஆரம்பிக்குது. அப்ப ரெண்டு நிகழ்வு நடக்குது. ஒண்ணு ஏற்கனவே இருக்கக்கூடியதுல இருந்து மனம் விலகுகிறது, இன்னொன்றின் மீது அதுல மனம் போக்கஸ் ஆகுறது. இப்ப இந்த ரெண்டு நிகழ்வு நடக்கணும் மனம் இயங்குவதற்கு. அதான் அது மூலியமா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பார்த்து கொண்ட பொருளிலிருந்து மனதை திருப்புவதுடன் கூட பார்க்க போகின்ற பொருளையும் மனதை சேர்க்க வேண்டும். இதை இங்க பின்னாடி இருக்கவரை கிருஷ்ணரை பார்க்கணும்னு நீங்க அதை தீவிரமா பார்க்கணும்னு நினைச்சா இங்க இருந்து விலகணும். அப்ப அந்த இச்சை தான் இதுல இருந்து விலக வைக்குது அப்படிங்கிறார். அப்ப திருப்புவதன் கூட பொருளை மனதை சேர்க்கவும். அப்ப சேர்த்தாத அந்த பொருளானது ஸ்பஷ்டமாக விளங்கும், அதின்றி ஒரு காலம் விளங்காது. இப்ப கிருஷ்ணரை பார்க்கணும்னு அல்லது கிருஷ்ணர் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை பார்க்கணும்னு ரொம்ப தீவிரமா திரும்பும் போது நேச்சுரலா இதுல இருந்து உங்க போக்கஸ் மாறி அதுல கம்ப்ளீட்டா விழுகுது. அதை நீங்க தீவிரமா அது என்னன்னு தெளிவா பார்க்கணும்னு நினைக்கும் போது உங்க மனம் அதுல குவிக்கப்படுகிறது, ஏற்கனவே இருந்ததுல இருந்து மனம் விலகி விடுகிறது. அவ்விதம் திரும்புதல் இல்லாமல் போனால் பார்க்கிற பொருளானது ஒரு காலமும் ஸ்பஷ்டமாக விளங்காது. அப்ப இந்த மாதிரி மனம் ஒவ்வொன்றிலும் தாவிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். நமக்கு எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்ல. இப்ப இதுல ஒரு இது, அதுக்கு அடுத்து இது, இதுக்கு அடுத்து அது, அதுக்கு அடுத்தது, இப்படி மனதனோட இயக்கமானது அதுக்கு அடுத்து தெரியக்கூடிய விஷயங்களில மனம் மாறிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே ஒண்ணுல இருந்து அது விலகி கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் மனமானது வெளிநோக்கி இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார். மற்ற இந்திரியங்களான செவி, தொக்கு முதலியவைகளுடைய வியாபாரங்களும் இவ்விதமே. கரெக்ட். திடீர்னு ஒரு நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு வேற ஒரு சத்தம் எங்கேயோ வருது. அந்த சத்தம் என்னடான்னு திரும்பி போக்கஸ் பண்ணும் போதே நமக்கு இந்த பாட்டு மனம் விளங்கிடுது, அதை நோக்கி திரும்புது இல்ல. அந்த மாதிரி எல்லா இந்திரியத்துக்கும் சொல்லிட்டு, மனதில் உண்டாகும் சுக துக்கங்களின் விளக்கமும் இதே தன்மை உடையவையே. திரும்புதலின்றிய மனதினால் அற்பமானது அறியக்கூடியது அன்று. இவ்வாறாக மனம் தாவிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதினால் சத்தியமானது அறியப்பட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்துல மனம் தாவிக்கொண்டே இல்லாமல் ஒரே விதத்துல போக்கஸா இருக்கணுங்கிறார். ஆகையால் ஒரு பொருளை பார்க்க வேண்டுமானால் அப்பொருளிடம் ஒரு பிரியம் வேண்டும், மற்றொன்றிலிருந்து நோக்கத்தை திருப்ப வேண்டும். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டும் என்றால் மற்ற பொருள்களிலிருந்து திரும்பினால் மட்டுமே போதும். இதன் காரணத்தை சொல்லுகிறேன் கேளும். அறியக்கூடாததான அந்த சிதாத்மா மனதில் அறியப்படுகிறது. இந்த விஷயத்தில் ஸ்ருதி ஆகமங்களை ஆராய்ந்து பண்டிதர்கள் கூட வெகு பேர் தெரியாமல் தடுமாறுகிறார்கள். இப்ப எதுக்கு இந்த மனம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா, வெளியில இருக்கக்கூடிய மனமானது வெவ்வேறு பொருளை அறிவதற்கு ஒன்றிலிருந்து வேறொன்றிற்கு திரும்ப வேண்டும், வேறு ஒன்று பொருளை அங்க பார்க்க வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன பாக்குறீங்க, இதுல இருந்து விலகினா மட்டுமே அடுத்த பொருள் தெரியாது. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க,
இப்ப மனம் இதுல இருந்து விலகணும் அப்படின்னா வேறொன்றின் மீது உங்களுடைய கவனம் பட்டாதான் இதுல இருந்து விலக முடியும். வேறொன்றில் படாமை உங்களுடைய கவனம் இதுல இருந்து விலக முடியாது. இதுதான் நார்மலான ஒரு மனதினுடைய இயக்கம். ஆனா ஆத்மாவை உணரணும் அப்படிங்கிற அந்த உள்முக திருஷ்டி, அந்தர்முக திருஷ்டின்ற அந்த விஷயத்துல வரும் பொழுது நீங்கள் இது மீது வைத்திருக்கக்கூடிய இப்ப என் மீது வைத்திருக்கக்கூடிய கவனத்தை திருப்பினாலே போதும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னுல பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பகிர்முகத்துல இதுல என் மீது இருக்க கவனத்தை திருப்பி வேறொன்றின் மீது நீங்கள் கவனத்தை வைக்க வேண்டும். இன்னொரு வஸ்து இருக்கணும். ஆனா அந்தர்முகத்துல ஏற்கனவே நீங்கள் கவனம் வைத்திருக்க ஒன்றிலிருந்து நீங்கள் திருப்பினாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபமானது ஞான கண்ணால் அறியப்படும். ஸ்தூல கண்ணால் போகணும்னா இன்னொரு வஸ்து வேணும். ஞான கண்ணுக்கு இன்னொரு வஸ்து தேவையில்லை அப்படிங்கறத இப்ப விளக்க போறாரு டீட்டெயிலா. ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டும் என்றால் மற்ற பொருள்களிலிருந்து திரும்புதல் மட்டுமே போதுமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகிர்முகமா ஓடிட்டு இருக்க மனசை நீ ஜஸ்ட் அந்தர்முகமா திருப்பினாலே போதும்பா, நீ ஆத்மாவை உணர்ந்துருவ. திருப்பினா போதும். திரும்பினாலே அங்க இருக்கிறது அது மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. இதுல இன்னொரு சூட்சம் என்னன்னா, இருக்கிறது அது மட்டும்தான். அதனால நீ திரும்பினாலே தெரிகிறது அது மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஆனா வெளிப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ திரும்பினேன்னா 1000 வஸ்துக்கள் இருக்கு. இப்ப என் சிம்மாசனம் பின்னாடி ஒரு சேர் இருக்கு, பின்னாடி தட்சிணாமூர்த்தி படம் இருக்கு, இந்த பக்கம் ஆதிசங்கரர் படம் இருக்கு. நீங்க எந்த பக்கம் திரும்புறது, இந்த பக்கம் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு வேறுபாடுகள் பரிச்சின்னமா இருக்கு. பரிச்சின்னம்னா வரையறுக்கப்பட்டதாக வெவ்வேறு விதமான இது இருக்குது. மனம் அடுத்தடுத்து அடுத்து தாவிக்கிட்டே இருக்கலாம். இப்ப இவர் கையில என்ன வச்சிருக்காரு, பென்சில் வச்சிருக்காரா, இவர் என்ன மாலை போட்டிருக்காரு, அந்த மாதிரி நிறைய விகாரம் இருந்துகிட்டே இருக்குது. அப்ப மனம் இப்ப பாருங்க, இவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருன்னா அதுல தாவும். அதுக்கடுத்து இவர் என்ன கையில வச்சிருக்காரு பொருள்னா அதுல தாவும். இப்ப பென்சில் வச்சிருக்கேன்னு உங்க மனம் இந்த பென்சில்ல தாவுச்சுனாலே நீங்க இந்த துணி மேல் இருக்கக்கூடிய கவனம் மாறி இதுக்கு வருது. இப்ப இதுல இருந்து மாறி பின்னாடி இருக்கிற தட்சிணாமூர்த்தியை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த பென்சில்ல இருந்து கவனம் போறது மட்டும் இல்லாம தட்சிணாமூர்த்தி மேல உங்க மனமானது குவியுது. அப்ப ரெண்டு விஷயம் நடக்குது. இப்ப இதே இடத்துல அவர் ஆத்மா விஷயத்துக்கு சொல்லும் போது இந்த பென்சில்ல இருக்கக்கூடிய கவனத்தை நீங்க நவர்த்தினாலே போதும். அங்க இந்த மாதிரியான டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான் இருக்குது. அதனால நீ வேற எங்கேயோ திரும்பிட்டு இருக்கிற, அந்த பக்கம் திரும்பாம ரைட்டான பக்கம் திரும்பினாலே போதும், அங்க தெரியறது அது மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சோ அறியக்கூடாததான அந்த சிதாத்மா மனதில் அறியப்படுகிறது. இப்ப நல்லா பாருங்க, அறியக்கூடாததான அந்த சிதாத்மா மனதிலே அறியப்படுகிறது. அந்த சிற்றறிவானது பேரறிவை அறிகிறது. பகிர்முகமாக திரும்பாமல் அந்தர்முகமாக திரும்பினால் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறார். இந்த விஷயத்துல ஸ்ருதி ஆகமங்களை ஆராய்ந்த அப்படின்னா என்னது, வேதங்கள் சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு அதை ஸ்கிரிப்சர் எல்லாம் ரொம்ப டீப்பா அண்டர்கோ பண்ணவங்களுக்கும் பண்டிதர்களும் கூட வெகு பேர் தெரியாமல் தடுமாறுகின்றனர். பெரிய பெரிய வித்வான்கள் கூட இதுல தடுமாற்றம் இருக்குதுப்பா அப்படிங்கிறார். நல்லது.